So welcome to Vedantu channel பசங்களா. எஸ் ஸோ நம்மள நிறைய பேர் வந்துட்டு 11th மேக்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆமாம் 11th மேக்ஸ் டிஃபிகல்ட்டாக, ஆனால் ஒவ்வொரு சம்ஸையும் புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜேர்னி அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஐ ஸ்வேர். ஆனால் 11th மேக்ஸில் இருக்க ஒவ்வொரு சம்ஸையும் கிளியர் கட்டாக புரிஞ்சு படிங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இங்கேயோட ஸ்டாப் ஆகிற போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் 11th படிக்கிறது முக்கால்வாசி உங்களோட ஜெயிலையும் சரி விட்டிலையும் சரி அப்படியே இம்பாக்ட் கொடுக்கும். சோ இந்த ஃபங்க்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸை நான் ஸ்பிளிட் அவுட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸோட ஒன் டு ஒன் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் எப்படிங்கிறத ஸ்பிளிட் அவுட் பண்ணி சொன்னோம். அதே மாதிரி செகண்டா டொமைன் அண்ட் ரேஞ்சை உனக்கு ஸ்பிளிட் பண்ணி நான் சொன்னேன், கரெக்டா பசங்களா? இப்போ இந்த மொத்தத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவா பார்க்க போறோம் இன் எக்ஸசைஸ் 1.3 அப்படிங்கிற நேம்ல. எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா ஆல்ரெடி இதுக்கான 2 லைவ் போயிருக்கு, அந்த லைவ் வீடியோ மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தப்பி தவறி வந்துடலாம், ஓகேவா? செகண்ட் தேர்ட் சாப்டர்லாம் போக போக இட் ரிக்வயர்ஸ் a lot of energy நம்மளுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்கடா, சரிங்களா? ஸோ அது எல்லாமே வீடியோஸ் வரப்போகுது, இன்னும் எக்ஸைட்டிங் வீடியோஸ். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 1-to-1னா சிம்பிளா சொல்ல போனா ஒருவனுக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். ஸோ ஒரு டொமைன்ல எல்லாத்துக்குமே மேப்பிங் இருக்கணும். ஸோ டொமைன்ல எல்லாருமே மேப் ஆகி இருக்கணும். அது சேம் டைம் அது ஒருத்தருக்கு தான் மேப் ஆகணும். அப்படி இருந்தா தட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ கோ டொமைன்ல இருக்க ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம எல்லாத்துக்குமே மேப் ஆகி இருக்கணும். எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆகி இருக்கணும் ஃப்ரம் தி டொமைன்ல இருந்து எல்லாருமே மேப் ஆகி இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க மிஸ் அவுட் ஆனா கூட அது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது, சரிங்களா? அப்ப டொமைன் அண்ட் ரேஞ்ச்னா என்ன மேம்? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பேசிட்டோம். எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் ஆகிட முடியாது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா டொமைன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரே ரெண்டு மேப்பிங்க்கு போற மாதிரி ஆகும். டொமைன்ல ஒருத்தங்க மேப்பே ஆகாத மாதிரி ஆயிடுவாங்க, கரெக்டா? ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலத்தை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன் கூட ஃபங்க்ஷனா மாறிடும். ஸோ ஒரு டொமைன் பர்ஃபெக்டான ஃபங்க்ஷன் டொமைனா இருக்கணும் அப்படின்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ ஆகும். அது குறிப்பிட்ட கேஸுக்கு மட்டும். அது எல்லாத்தையும் பார்த்து பண்றோம் அப்படின்னா தட் இஸ் டொமைன். ரேஞ்ச் அப்படின்றப்போ அந்த ஃபங்க்ஷன் எந்த ரேஞ்சுக்கு போகுது, ஸோ அதோட தொலைவு எவ்வளவு தூரம், அது அந்த ஃபங்க்ஷனோட கிராஃபிங் பாத்தீங்கன்னா எவ்வளவு தொலைவா இருக்கும், ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத சொல்றதுதான் ரேஞ்ச். அண்ட் காம்போசிஷன் இது எல்லாத்துக்குமே தெரியும், இது எல்லாமே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன், நீங்க ஜெய் நீட்டா உங்களோட கெரியர் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நோ மோர் டைம் வேஸ்டிங். ஆன்லைன்ல எவ்வளவுதான் படிச்சாலும் சம்டைம்ஸ் வி ஹாவ் ஆர் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே இருக்கு. ஈவன் ஒர்க் அவுட் பண்ணும் போது சில விஷயத்த நம்ம விட்டுடுறோம். ஒர்க் அவுட் பண்ணும் போது சில விஷயம் நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க கூட இருந்தோம் நல்லா செய்ய முடியும்டா, அது பண்ணு இவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் பக்கத்துலயே இருக்கேன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ற டைம்லயும் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மென்டார் இருக்கும். ஸோ கெட் டெடிகேட்டட் அகாடமிக் மென்டார் உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா 3-வே டபுள் சப்போர்ட், 3 வேல உங்களுக்கு டபுள் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் கிளிக்கபிள் ரிமோட்ஸ் இருக்கு. இந்த கிளிக்கபிள் ரிமோட்ஸ்னால நீங்க கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா, அட்டென்டிவா இருக்கீங்களா இல்லையான்ற எல்லா விஷயமும் தெரியும். அதை டேட்டாவாவே உங்களுக்கும் சரி உங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த இடத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் மிசரபிளா இருக்கும், இந்த இடத்துல மிஸ் அவுட் ஆகுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இதுக்கு 40% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஓகேங்களா? நீங்க ஒருவேளை ஆன்லைன் ஜேஇ ரிப்பீட்டடா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி, ஓகேவா? ஸோ ஜேஇ ஆல்ரெடி படிச்சீங்க அப்படின்னா ஒரு மாசம் விட்டா கூட ஜெயில எவ்வளவு லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ நீங்க இப்பவே என்ரோல் பண்ணிக்கோங்க. ரைட் நவ் அதோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அண்ட் 90% ஸ்காலர்ஷிப்ல கூட நீங்க இந்த ஜேஇலாம் என்ரோல் பண்ணலாம். நீட் ரிப்பீட்டரும் சரி ஜேஇ ரிப்பீட்டரும் சரி யூ ஹாவ் அ டெஸ்ட்.
அந்த டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா IVSAT டெஸ்ட். இந்த டெஸ்ட்னால யூ கேன் கெட் இன்ஸ்டன்ட் ஸ்காலர்ஷிப். ஆனால் இந்த டெஸ்ட் ஃப்ரீ தான், வித்தவுட் எனி ஃபீஸ் யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் திஸ் டெஸ்ட். அந்த ரெஜிஸ்டர் லிங்க்குமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஒரு எக்ஸாம் தானே, ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்க அண்ணா நகர், தாம்பரம், ஆவடி. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா யூ ஆர் பிளஸ்டு. ஸோ உங்க எல்லாத்துக்குமே ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க போய் ஒரு டைம் எட்டி பார்த்தாச்சு வாங்க, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் யூ ஹேவ் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அண்ட் ஒருவேளை ஆஃப்லைன்ல என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா யூ ஹேவ் ஆன்லைன் கோர்சஸ் ஆல்சோ. நீங்க அந்த இடத்துல நீங்க என்கொயரியும் பண்ணலாம், ஆன்லைன் கோர்சஸும் இருக்கு. ஸோ நாங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றதும் பேசலாம். ஓகேங்களா? ஸோ we are venturing into our exercises. ஒவ்வொரு கொஸ்டினும் ரைட் நவ் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஓகேவா? உங்களை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் நினைச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ suppose that 120 students are studying in 4 sections of 11th standard. ஓகேவா? நீங்க படிக்கிற அதே 11th standardல 4 sections இருக்கு ஸ்கூல்ல. Let A denote the set of students and B denote the set of sections. சரிங்களா? ஏங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஓட செட், பிங்கிறது செக்ஷன். செக்ஷன்ஸ்னா எனக்கு 4 செக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த செக்ஷன்ஸ். ஓகேவா? So define a relation from A to B such that X related to Y if X belongs to the section Y. சரிங்களா? Is this relation a function? What can you say about the inverse relation? இதை பத்தின inverse relation என்னது? Explain your answer. ஸோ பசங்களா எத்தனை கேட்டிங்கன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 120 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களோட ஏ செட். கரெக்டா? ஸோ அந்த 120 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களோட ஏ செட்ல இருப்பாங்க. அண்ட் அந்த 4 செக்ஷன்ஸ் வில் பி யோர் பி செக்ஷன்ஸ். கரெக்டா? ஸோ 4 செக்ஷன்ஸ் வந்து பி செக்ஷன்ஸா இருக்கும். சரிங்களா? எஸ். இப்போ கொஸ்டின் ஓகே, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஒரு ஸ்டூடெண்ட் நிச்சயமா ஒரு செக்ஷன்ல தான் இருப்பான், 2-3 செக்ஷன்ல இருக்க முடியுமா என்ன? நிச்சயமா கிடையாது. இப்ப நான் வந்து லைட்டா ஆரோடகிராம் போட்டு காட்டுறேன் ஃபார் யோர் சாட்டிஸ்பாக்சன். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா 120 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? 120 மெம்பர்ஸ் ஆர் தேர். 1 2 3 அப் டு 120 வரைக்கும் இந்த செக்ஷன் ஒரு செட். பி செக்ஷன் இது வந்து 4 செக்ஷன்ஸ். லெட் இட் பி ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன் சொல்லிட்டு 4 செக்ஷன்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எடுத்து எந்த செக்ஷன் பார்த்தா அவன் பி செக்ஷன்ல இருக்கான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஏதாவது செட்ல இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஓகே? அண்ட் டு செகண்ட் செட் வந்து பி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நிச்சயமா ஒவ்வொரு செக்ஷன்ல பிலாங் ஆகும். அப்போ டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்குமே இமேஜ் இருக்கு. ஆனா அந்த இமேஜ் என்னவா இருக்குன்னா யூனிக் இமேஜா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு செக்ஷன்ல மட்டும் தான் அவன் பிலாங் ஆகுவான். ஸோ இதை நீங்க எப்படி எழுதுவீங்க பசங்களா? எவ்ரி ஸ்டூடெண்ட். சரிங்களா? எவ்ரி ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு ஒன் செக்ஷன். கரெக்டா? எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு செக்ஷனை தான் பிலாங் ஆகுறாங்க சின்ஸ் இட் இஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த காரணத்தினால் இட் இஸ் ஃபங்க்ஷன். ஓகே? தேர்ஃபோர் இட் இஸ் ஃபங்க்ஷன். அப்ப இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ஆப்வியஸ்லி திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். define a relation from A to B such that இதை நம்ம டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்றது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? you have to state it. so rங்கிறது x, r is from A to B. நான் A to B தான பேர் வச்சிருக்கேன். rங்கிறது A to B ல இருந்து போற ஒரு ரிலேஷன். ஓகேவா? இது ரிலேஷன் ஆகுதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? x related to y. ஓகேவா? x related to y. obviously it is a function. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா இட் இஸ் அப்படியே ஆப்போசிட். ஸோ செக்ஷன் வந்து பிக்கு போகணும். ஓகேவா? செக்ஷன் வந்துட்டு ஏக்கு போகும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்வர்ஸ். ஆப்வியஸ்லி ABCD. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ செக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம பேசணும். வெதர் இட் ஃபார்ம்ஸ் அ இன்வர்ஸ் ரிலேஷன். கேன் யூ சே அபவுட் தி இன்வர்ஸ் ரிலேஷன்? இது இன்வர்ஸ் ரிலேஷனை ஃபார்ம் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் இது இன்வர்ஸ் ரிலேஷன் தான். ஆனா இந்த இன்வர்ஸ் ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இன்வர்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. சின்ஸ் ஏன் மேம் அப்படின்னா இப்போ ஏ செக்ஷன்ல மட்டும் எத்தனை பேர் படிப்பான்? ஆப்வியஸ்லி மோர் தென் 1 படிப்பான். கரெக்டா?
ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கிருந்து போற ஒரே மேப்பிங் யூனிக்கா இருக்கணும். ஓகேவா? யூனிக்கா இருக்கணும். பட் இங்கிருந்து போறவங்க இட் இஸ் நாட் யூனிக்ஸ். ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன் is not a function. ஓகேவா? inverse relation is not a function. ஏன் பசங்களா it is function, it is not unique because every section have at least two students. at least two students இருப்பாங்க. ஒரு செக்ஷன்ல at least two students ஆச்சு இருக்காங்க. so hence it is not a function. ஸோ அதனால இது ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்ணாது, ஒரு யூனிக் இமேஜ் கிடையாது. சரியா பசங்களா? எஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 3 ஃபார்ம் சொல்லி கொடுத்தேன். அதுல அனலிட்டிக்கல் ஃபார்ம்னா இதுதான். ஸோ ஒரு மேக்ஸ்ல அனலிட்டிக்கல் ஃபார்மேட் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஆளுங்க எந்தெந்த லிமிட்ல அக்கர் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு லைக் திஸ் இஸ் அ கம்ப்ளீட் மை இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இப்போ கொடுத்துருக்கிறத நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இன்ஃபினிட்டிலேருந்து -3 வரைக்கும் அண்ட் -3லேருந்து -2 வரைக்கும், நெக்ஸ்ட்டு -2லேருந்து 1 வரைக்கும், 1லேருந்து 7 வரைக்கும் அண்ட் அதர்வைஸ் தான் 7 to infinity. கரெக்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டிருக்கான்? -4. ஸோ -4னா எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வரும். ஸோ இட் பிலாங்ஸ் டு விச் இன்டர்வல்? எந்த இன்டர்வல்ல நம்மளுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல லை ஆகுது. ஓகேவா? -4 comes in first interval. So -4க்கு நான் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்? -x + 4ங்கிற ஃபங்க்ஷனை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்க ஃபங்க்ஷனே மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இட் இஸ் அ மல்டிபிள் ஃபங்க்ஷன். காட் இட்? அண்ட் நெக்ஸ்ட் 1 எந்த இடத்துல வருவாங்க? ஸோ 1 comes here. இப்போ யோசிச்சு சொல்லுங்க. ஸோ 1ங்கிறது இந்த இன்டர்வல் டைப்பா இந்த இன்டர்வல் டைப்பா? தட் இஸ் பவுண்டரி பாயிண்ட். ஸோ பவுண்டரி பாயிண்ட்டை நீங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இந்த ஈக்குவல் டு சைன் வச்சு. இங்க ஈக்குவல் டு கிடையாது, ஆனா இங்க ஈக்குவல் டு சைன் இருக்குன்னா அப்போ 1 வந்து இந்த இடத்துல வரும், இந்த இன்டர்வல். அதாவது இட் இஸ் ஃபோர்த் ஃபங்க்ஷனா இருப்பாங்க. இதே -2 கம்ஸ் ஹியர். இதுவும் பவுண்டரி பாயிண்ட்னா இந்த இடத்துல தான் -2 வருவாங்க. சரிங்களா? இட் இஸ் தேர்ட் ஃபங்க்ஷன். அண்ட் 7னா இது கிடையாது, அப்போ இந்த இடத்துல தான் வரும். ஸோ 7 comes here. 7 ஈக்குவல் டு போடல, அப்போ இந்த 7 இங்க தான் இருக்குன்னு அர்த்தம். 0 means it lies between -2 to 1. 0 எங்க லை ஆகுது? -2க்கும் 1க்கும் நடுவுல லை ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹியர். அதுவும் இதே இடத்துல தான் வரும். ஓகேவா பசங்களா? மோர் ஆர் லெஸ் எவ்ரிதிங் இஸ் டன் ரைட். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். இது எல்லாமே உங்களோட கேட்டகரிக்காக சொல்றேன். சரியா? when x is equal to -4, x நான் -4ன்னு யூஸ் பண்றேன் அப்படின்னா what is your f of x? f of xக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா this function -x + 4. இப்போ யோசிச்சு சொல்லுங்க. அப்ப f of -4ன்னு நான் போட்டேன் அப்படின்னா x இருக்க வேண்டிய இடத்துல -4, ஆனா ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, +4 இருக்கு. எக்ஸுக்கு பதிலா மட்டும்தான் -4. ஸோ இட் இஸ் +4 which is 8 தான் உன்னோட ஆன்சர். சரியா பசங்களா? யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து x is equal to what is the next x? 1. எக்ஸுக்கு 1 போடுறோம். ஸோ எக்ஸுக்கு 1 போட்டா என்ன கிடைக்கும்? f of x என்னன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ மல்டிபிள் செட்னா f of x ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும். 1ன்றப்போ what is the f of x? x minus x². ஃபிஃப்த் ஃபங்க்ஷன். ரைட்டா? இப்போ 1 போடுங்க. இப்போ 1 போட்டா 1 minus 1² that is 0. Obviously it is 0, right? இப்போ x is equal to -2. xக்கு -2ன்னு போட்டீங்கன்னா what is your f of x? f of xக்கு என்ன ஆன்சர் வருது பசங்களா? So our f of x is x² - 2. x² - x. So f of -2ன்னு போட்டா xக்கு பதிலா -2. சரிங்களா? அப்போ -2 போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணும் and again -2 போடணும். சரிங்களா? So it is 4 + 2 which is 6. ரைட்டா? அடுத்து x is equal to 7. So 7 அப்படின்னா straight away f of x 0 தான். அப்ப f of 7 போட்டாலும் 0 தான் ஆன்சர். ஓகேவா பசங்களா? நெக்ஸ்ட் f of x is equal to 0. x is equal to 0. So 0க்கு இதே இன்டர்வல் தான். f of x is equal to x² - x.
ஸோ 0ன்னு போட்டீங்க அப்படின்னா 0 minus 0 which is 0. ஓகேவா பசங்களா? அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அது நீங்க அழகா எழுதினாலும் சரி, இல்ல இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிட்டாலும் சரி. ஸோ தட் தெரிஞ்சிடும். ஓகேவா? f of 2 minus 2 தான் 6, f of 7 தான் 0, f of 0னாலும் 0. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை உங்களால எழுத முடியும். ஓகே, அண்ட் செகண்ட், write the values of f at -3, 5, 2, -1, 0 if அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷர் இருக்கா, ரைட். இப்போ நம்ம இன்டர்வலை ஃபிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து இது போடணுமானா நோ நீட், இட் இஸ் ஃபார் யோர் கன்செப்ஷன். நான் கொடுக்குறேன், இதை நீ போட்டே ஆகணுமானா தேவை இல்லை. ஓகே, அண்ட் -∞ இருந்து 0 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர்வல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு இன்டர்வல். நெக்ஸ்ட் 0ல இருந்து 2 வரைக்கும் ஒரு ஆளு. ஓகேவா? அதர்வைஸ், அதர்வைஸ்னா அப்ப வேற யாரு? அதர்வைஸ் மீன்ஸ் அப்ப இந்த ஆளுங்க தான் அதர்வைஸ். கரெக்டா? இதுதானே அதர்வைஸ்ல வரும். ஸோ -∞ to 0, 0 to 2, 2 to 3 தான் என்னோட அதர்வைஸ், and 3 to infinity. ஓகே, இப்ப பார்த்து சொல்லுங்க பசங்களா, -3 எங்க வரும்? -3 இந்த இடத்துல தான் வரும். So it is here, ரைட்டா? 5 னா இந்த இடத்துல. ஓகே, it is here. 2 means இது எல்லாமே இந்த பிராக்கெட் parenthesisனா அவன் வரக்கூடாது. parenthesisனா 0 and 2 are not included. அப்ப 2 அங்க கிடையாது. அப்ப 2 எங்கேயும் கிடையாது அப்படின்னா it is comes in the otherwise channel. ஓகேவா? otherwise channel. அப்ப 2 இந்த இடத்துல தான் வரும். and -1 lies here. -1 இந்த இடத்துல. 0னாலும் இங்க எங்கேயுமே வராது. so 0வும் இதே இடத்துல தான். it is easy, right? okay, we will do it now. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். x-க்கு -3ன்னு போட்டீங்க அப்படின்னா what is your f of x? நம்மளோட f of x வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் x² plus x -5. சரிங்களா? சோ x-க்கு பதிலா இங்க என்ன போடணும்? -3ன்னு போடணும். f of -3 வேல்யூ கேட்டிருக்காங்க. so it is -3 the whole square plus -3 -5. so it is 9 -8, that is 1. okay வா பசங்களா? and x is equal to next என்னது? x-க்கு -5 போடுறோம். ஓகேவா? x-க்கு 5 போடுறீங்க. 5 போட்டீங்கன்னா what is your function? your f of x is it is x² plus 3x -2. சரியா? ஏன் பசங்களா? so f of 5 equal to 5² plus 3 to 5 15 -2. so it is 25 plus 15 -2. 25 15 add பண்ணீங்க அப்படின்னா you will get 40. so 40ல 2 போச்சு அப்படின்னா 38. ரைட்டா? நெக்ஸ்ட் x-க்கு 2 போடுறீங்க. ஓகே, so what is your f of x? so உங்களோட f of x என்ன பசங்களா? your f of x is x² -3. so f of 2 is equal to f of 2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா it is 2² 4 -3, that is 1. okay, 4 -3 that is 1. இதுவே f of -1 என்னன்னு கேக்குறாங்க. so -1 னா சேம் x² plus x -5. so -1 the whole square plus -1 -5. so இது 1. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா -6. so 1 -6, that is -5. ஓகேங்களா? x-க்கு 0 போடுறோம். x-க்கு 0ன்னு போட்டா சேம் திஸ் அதர்வைஸ் ஃபங்க்ஷன் தான். 0 -3, that is -3. வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? சிம்பிள் அண்ட் ஈஸி சம்ஸ் தான், பட் யூ கிவ் மோர் அட்டென்ஷன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு 3 மார்க்ஸ்ல வரும். அலைக்கா 3 மார்க்ஸ்ல வரும். யூ கேன் ஸ்கோர் மச் ப்ராடக்ட்ஸ். ஓகே, state whether the following relations are functions or not. first அது ஃபங்க்ஷனா இல்லையா நீங்க சொல்லணும். if function அதுக்கப்புறம் இதோட டைப் 1 to 1 on to 1 செக் பண்ணணும். ஓகேவா? if it is not function, state the reason. ஏன் ஃபங்க்ஷன் இல்லைன்றது நீங்க ரீசன் சொல்லணும். ஓகே, அஃப்கோர்ஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் புட் A to A தான் நம்மளோட டயக்ராம். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்?
You can put in arrow diagram. Arrow diagram la pottingana answers will be so easy, right? So first function. Okay, A ல இருந்து A கே போகுது. So A B C A B C. சரிங்களா? Mapping மட்டும் we can state it. So A is going to 3. C போகுது. A வந்து C க்கு மேப் ஆகுது. Okay, பசங்களா? And B is mapping to C. B is also mapping to C. சரிங்களா? And C is mapping to B. C is mapping to B. Okay? Well said, right? Fine, ra. இப்ப சொல்லுங்க இது ஃபங்க்ஷனா? Yes, it is function. ஏன் function அப்படின்னு கேட்டீங்கன்னா டொமைன்ல அதாவது every element, ஓகேவா? Every element in A has unique image. ஒரே ஒரு இமேஜ் தானே இருக்கு எல்லாத்துக்கும். Has unique image in A. அதுவும் எங்க தான் இருக்கு? அதுவும் ஏல தான் இருக்கு. So it is a function. Okay? இது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது 1 to 1 கேட்டா நோ இட் இஸ் நாட் 1 to 1. ஏன்னா ஏவும் சிக்கு தான் மேப் ஆகுது, பியும் சிக்கு தான் மேப் ஆகுது. அதே சேம் இது ஆன் டு 1 கேட்டா நோ இட் இஸ் நாட் ஆன் டு. ஸோ இட் இஸ் நோ 1 to 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு. இட் இஸ் நெய்தர் 1 to 1 நார் ஆன் டு. ரெண்டுமே இல்லை. நெய்தர் 1 to 1 nor onto function. Yes, it is neither 1 to 1 nor onto function. சரியாப்பா? Okay, let me have the second sum. Second sum இங்கே வரைஞ்சுக்கலாம். Okay, fa. So see, Makale, what is it? Oval shape la varanjikalam. We can try it oval, right? So in the function x to x da pogudhu. Okay, you are making it as x to x, right? So x y z, adhe x y z ku da map agudhu. So it is mapping to x யாருக்கு மேப் ஆகுது? x is mapping to y. y க்கு மேப் ஆகுது. And y x is also mapped to z. x is also mapped to z. சரிங்களா? Yeah. And same time z is mapped to x. இது function ஆன்னு கேட்டா it is not a function. Okay? It is not a function. ஏன் இது function இல்ல பசங்களா? Since y have y க்கு இமேஜே கிடையாது. சேம் டைம் x க்கு ரெண்டு இமேஜ் இருக்கு. ஸோ இது ரெண்டு கேஸாலையும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, சின்ஸ் y டோன்ட் ஹாவ் இமேஜ், yக்கு இமேஜே இல்லை. அண்ட் x has two images. x-க்கு ரெண்டு images இருக்கு. So that's why it is not a function. இது not a function na types of function பார்க்க கூடாது. Not a function na no need to debate for type of functions. சரிங்களா? Let a is equal to 1 2 3 4 and b is equal to a b c d. Give a function from a to b for each of the following functions. Okay, neither 1 to 1 nor on to. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து கிராஃப் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து கிராஃப் போட்டீங்க அப்படின்னா it is easy, right? So A to B தானே 1 2 3 4 A B C D. ஓகேவா? நெய்தர் ஆன் 1 to 1 இருக்கக்கூடாது, ஆன் 2 இருக்கணும். ஆனால் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஹாவ் அ கிளாரிட்டி. ஃபங்க்ஷன்னா இங்கிருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருனா போகணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து பிக்கு போகணும், 1 to C. ஓகேவா? ஆனால் இது 1 to 1 மாறிடும். ஸோ 3 யார் பி ஆர் சி யார் கூடயாவது மேப் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு இது இஸ் நாட் அ 1 to 1 வரும். ஓகே, எஸ். அண்ட் தி சேம் டைம் இட் இஸ் நாட் ஆன் டு. ஆன் டுனா எல்லாரும் மேப் ஆகக்கூடாது, யாராவது ஒருத்தவங்களாச்சும் மேப் ஆகாம இருக்கணும். ஸோ யூ கேன் கிவ் இட் லைக் நீ எப்படி வேணா போகலாம், அந்த சீக்கும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1 அண்ட் இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன்? ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? ஸோ ஃபங்க்ஷன் f is equal to 1 is mapped to b,
as well as 2 is mapped to C, 3 is mapped to B, and 4 is mapped to C. So it is not one to one or on to function. இது one to one கிடையாது, on to function கிடையாது. சரியாப்பா? Yes. So second case. Second case பாத்தீங்க அப்படின்னா you have to think it is not one to one but on to. One to one இருக்க கூடாது but on to இருக்கணுமா? Okay, it is not one to one but on to. But it is not possible. One to one இருக்கணும் but on to இருக்க கூடாது. It is not possible பசங்களா. சரியா? இது ஒன் டு ஒன்னா இருக்க கூடாது பட் ஆன் டுவா இருக்கணும்னா நோ அதர் பாசிபிலிட்டிஸ். நீ எப்படி போட்டாலும் சரி, யாராவது ஒருத்தங்க இப்படி நம்ம இப்படி மேப் பண்ணா கூட இங்கேவா இது வந்து ஆன் டுவா இருக்கும். அப்போதான் எல்லாத்துக்கும் இமேஜ் கிடைக்குது. ஆனா இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஒன் டு ஒன்னா இருக்கணும், ஆன் டு ஒன் டு ஒன்னா இருக்கக்கூடாது, ஆன் டுவா இருக்கணும்னா நோ பாசிபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ நாட் பாசிபிள். அது வந்து நாட் பாசிபிள். ஓகே, எஸ். ஏன்னா இது கம்மியா இருக்கணும், இந்த நம்பர் இதை விட கம்மியா இருந்திருக்கணும். ஓகேவா? அப்ப வேணா ஒன் டு ஒன்னா இல்லாம ஆன் டுவா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஈக்குவலா இருக்குன்றப்போ நோ சான்ஸ். ஈக்குவலா இருக்குன்றப்போ நோ சான்ஸ் ஃபார் தட். செகண்ட் விஷயம், அகே சேம் 1 2 3 4ல இருந்து ABCD கூட ரைட்டா ஒன் டு ஒன் பட் நாட் ஆன் டு, அதுவும் நாட் பாசிபிள் தான். ஒன் டு ஒன்னா இருக்கு அப்படின்னாலே ஒருத்தர் ஒருத்தருக்கு மேப் ஆயிருவாங்க. அப்படி இருக்கும் போது ஆன் டுவா இல்லாம போகுமானா நோ. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ரைட்டா? அதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். ஓகே, யா ஃபோர்த் கொஸ்டினுக்கு இது பாசிபிள் இருக்கு. ஒன் டு ஒன் ஆன் டூனா ஸ்ட்ரெயிட் அப்படி கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ F இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏக்கு மேப் ஆகும், அண்ட் 2 வந்து பிக்கு மேப் ஆகும், 3 வந்து சிக்கு மேப் ஆகும், 4 வந்து டிக்கு மேப் ஆகும். ஓகேவா பசங்களா? ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் நாட் பாசிபிள் எய்தர் வே, பட் ஃபோர்த் இஸ் பாசிபிள். அதை நம்ம போட்டுட்டோம். ஓகே, லெட் மீ செக் ஃபார் திஸ் கொஸ்டின். Find the domain of domain கண்டுபிடிக்கணும் 1 by 1 minus 2 sin x. சரிங்களா? ஓகே, let me check for this. domain அப்படின்னா நீ தெரிஞ்சுக்கோ xக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு கேட்டிங்கன்னா இது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன். Can you all note it? So this one is a rational function. இது நம்மளுக்கு ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் தான். ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா டொமைன்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது என்னன்னா டினோமினேட்டர் ஜீரோவா இருக்க கூடாது. சரிங்களா? ஆனா இந்த இடத்துல டினோமினேட்டர் ஜீரோவா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எங்கன்னு செக் பண்றோம். ஸோ ஹூஸ் யுவர் டினோமினேட்டர்? யுவர் டினோமினேட்டர் இஸ் 1 minus 2 sin x which is equal to 0. ஸோ ஏன் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றேன்னா ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ற எல்லா பாயிண்ட்ஸுமே டெலீட் பண்ண போறோம். ஸோ அது எதுக்குலாம் எங்கெல்லாம் ஜீரோ ஆகணும்னா நம்ம அதை ஈக்குவேட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்க 1 இந்த சைட் போச்சுன்னா ஓகேவா? ஸோ இங்க இருக்க 1 இந்த சைட் போச்சுன்னா இட் இஸ் -1 ஆப்வியஸ்லி. ஸோ இட் இஸ் ஆர் இங்க இருக்கிறவங்க இந்த சைட் போச்சுன்னா 1 is equal to 2 sin x. ஓகேங்களா? அப்போ sin x is equal to 1/2. sin x ஓட ஆன்சர் இஸ் 1/2 ஆப்வியஸ்லி. அப்போ sin x எந்த இடத்துலலாம் 1/2 வரும். ஓகே, ஹாவ் அ கிளாரிட்டி. ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். Okay, no problem. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? கரெக்டா 60ங்கிற இடத்துல ஓகேவா? when it is 60 sin 60 sin 30 ஓகே, sin 30ங்கிற இடம் வந்து நமக்கு 1/2ங்கிற ஆன்சர் கொடுக்கும். சரிங்களா? ஸோ sin 30 மட்டும் கிடையாது, பாசிட்டிவா எந்த இடத்துலலாம் சைனுக்கு 30 ஆன்சர் வரும்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த 30ல இருந்து ஒரு 90 டிகிரி தள்ளி வந்துச்சு. which is like சைன் எந்த இடத்துலலாம் பாசிட்டிவ்னு சொல்றேன். சைன் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா
ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ். வேற எந்த இடத்துலயும் இது பாசிட்டிவ் கிடையாது. சரிங்களா? ஸோ sin 30 அப்போ வரும். ஓகேவா? 30க்கு ஈக்குவலான வேல்யூ. ஓகேவா? 180 minus 30 நம்மளுக்கு 1/2 ஆன்சர் வரும். ஓகேவா? 180 minus 30 sin 180 minus 30 நம்மளுக்கு 1/2 ஆன்சர் வரும். And even 90 plus 30. 90 plus 30 na it is 120. One sec. Huh. 90 போடக்கூடாது. 90 போடக்கூடாது. You have to use even multiples. ஓகேவா? 180 தான் யூஸ் பண்ணி ஆகணும். 90 யூஸ் பண்ண முடியாது. சரி, அப்ப சொல்லலாம் சைனாவே இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ 30 இருக்கலாம், இல்லைன்னா 180 minus 30 இருக்கலாம். ஓகேவா? 180 minus 30 இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் இது அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி வந்து மறுபடியும் இங்க நின்று ஒரு ரவுண்டு சுத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட ஒரு 360 ஆட் பண்ணுவீங்க. ஸோ 30 கூட ஒரு 360 ஆட் பண்ணிடுவீங்க. ஓகே, அதுவும் நம்மளுக்கு sin 1/2 தான். ஸோ இந்த ஆங்கிள் இந்த இடத்துலயும் செகண்ட் குவாட்ரண்ட்லயும் இருக்கு. ஸோ எவ்வளோ ரவுண்டு சுத்தி வந்தாலும் சரி, அது அங்கேயே தான் இருக்க போகுது அப்படின்னா அது எல்லாத்தோட வேல்யூ 1/2 தான். ஓகே, அது எல்லாரும் என்ன வேல்யூஸ் மேம், எந்த இடத்துலலாம் அது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை n பையோட மல்டிபிள்ஸ். n பை கூட நீ இந்த 30 ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோ. n பை இட் கேன் பி எனிதிங். ஓகேவா? n பை யார் கூட ஆட் பண்ணாலும் சரி நம்மளுக்கு 1/2 ஆன்சர் தான் கிடைக்கும். அது கூட ஸோ ஆட் பண்ணுவோமா மைனஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த என்னோட மல்டிபிள்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 180 கூட மைனஸ் பண்ணோம். கரெக்டா? 180 கூட மைனஸ் பண்ணாதான் செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். அதே 360 கூட பிளஸ் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். சரியா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதாவது 180 ஆட் மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க மைனஸ் பண்ணணும், ஈவன் மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க பிளஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி பசங்களா? ஸோ இது எந்த இடத்துலலாம் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, n பை கூட பிளஸும் பண்ணுவோம் மைனஸும் பண்ணுவோம். 5/6 பிளஸும் பண்ணுவோம் மைனஸும் பண்ணுவோம். ஆனா அது யாரை பொறுத்து அப்படின்னா அந்த எண்ணை பொறுத்து. இந்த n வந்து ஆட் நம்பரா இருக்குன்னா மைனஸ் ஆகும், பிளஸ் நம்பர் ஈவன் நம்பர் ஆகுனா பிளஸ் ஆகும். ஸோ பவர்ல போட்டுக்கோ. ஸோ 5/6 ரைட்டா? n பை பிளஸ் மைனஸ் 1 to the power n π/6. இந்த இடத்துலலாம் இது நம்மளுக்கு 1/2 அப்படிங்கிற ஆன்சரை கொடுக்கும். ஓகே, டோன்ட் வரி. ஸோ இது எப்படி மேம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீ தேர்ட் சாப்டர்ல படிப்ப. ஓகேவா? இதுதான் டீடைல்டா தேர்ட் சாப்டர்ல படிப்போம். இந்த மாதிரி தான் தேர்ட் சாப்டர் இருக்கும். ஸோ யூ வில் ஸ்டடி தேர். ரைட்? ட்ரிக்னோமெட்ரி பார்த்து அங்க படிப்பீங்க. இது எல்லாமே திருப்பி அங்க ரீகால் ஆகும். ஸோ n பை பிளஸ் மைனஸ் 1 பார் n π/6ங்கிற இடத்துல இட் பிகம் 0. ஸோ இதுல இருந்து ஆர்ல இருந்து நம்ம டிவைட் பண்ணிடுவோம். ஸோ டொமைன் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஸோ யோர் டொமைன் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ், அந்த ஆர்ல இருந்து இவங்களை மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் தானே 0 ஆகுது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் சப்ராக்டிங். ரைட்? இவ்வளவு தாண்டா டொமைன். ஓகே, ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஆஃப் அ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் f of x is equal to. ஓகே, ஸோ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஸ்கொயர் ரூட்டும் இருக்கு, ஃப்ராக்ஷன் வேல்யூவும் இருக்கு. ஓகேவா? ரெண்டு விஷயம் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இட் இஸ் ஃப்ராக்ஷன் ஆக்சுவலி. ஸோ இது ஃப்ராக்ஷனாகவும் இருக்கு, அட் தி சேம் டைம் இவங்க ஸ்கொயர் ரூட்டாகவும் இருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. ஆனா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா உள்ள இருக்க ஃபங்க்ஷன் பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா? உள்ள இருக்கிறவங்க பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் ஸ்கொயர் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 4 minus x square should be greater than 0. சரிங்களா? should be greater than 0. It is a positive value. and அதே மாதிரி x square minus 9 வந்து greater than 0வா இருக்கணும். சரிங்களா? ஓகே, இது வந்து என்ன பண்ணலாம்? a square minus b square ஃபார்முலால பிரிக்கலாமா? அப்போ 4 minus x 4 plus x it is greater than 0. சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் லைன் சொல்றேன். இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இங்க இருக்க ரெண்டு நம்பர்ஸை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா -4 and 4. கரெக்டா? ஸோ இதுதான் உன்னோட இன்டர்வல். 3 இன்டர்வல் இருக்கு. இந்த 3 இன்டர்வல்ல எந்த இன்டர்வல்லாம் யூஸ் பண்ணா பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்றத யோசிக்கணும். ஓகே,
இங்க -5 எக்ஸுக்கு பதிலா -5 எடுத்தீங்கன்னா இட் வில் பி நெகட்டிவ். திஸ் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். கரெக்ட்? -5ன்னு போட்டீங்கன்னா இது பாசிட்டிவ். ஆனா இது நெகட்டிவ். பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் இட் பிகம்ஸ் நெகட்டிவ். இது நெகட்டிவா இருக்கும். சரிங்களா? இது நெகட்டிவ்னா ஆப்வியஸ்லி இதுவும் நம்மளுக்கு நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேவா பசங்களா? அப்போ இதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ். ஒருத்தர் கண்டுபிடிச்சா போதும், ஆல்டர்னேட்டிவா தான் வரும். கரெக்டா? சோ திஸ் இஸ் நெகட்டிவ்னா இதுதான் பாசிட்டிவ். அப்ப நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கிறவங்க தான் வேணும். அப்ப எந்த இன்டர்வல்ல இவங்க பாசிட்டிவா இருக்காங்க? 4ல இருந்து 4ங்கிற இடத்துல தான் பாசிட்டிவா இருக்காங்க. சோ x பிலாங்ஸ் டு -4ல இருந்து 4 வரைக்கும். ஆக்சுவலி இட் இஸ் நாட் 4. சாரி, இது வந்து 2 தானே. a² - b² ஃபார்முலா தானே. அப்ப ஏன்னா 2 - x 2 + x, ரைட்டா? சாரி. ஸோ டிஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி. ஸோ -2ங்கிற இடத்துல 2ங்கிற இடத்துல. ஸோ எதை யூஸ் பண்ணுவீங்க? இதை யூஸ் பண்ணீங்கன்னா நெகட்டிவ், இதை யூஸ் பண்ணீங்கனாலும் நெகட்டிவ், இதுதான் பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -2 to 2. அந்த இன்டர்வல்ல மட்டும்தான் இவங்க பிலாங் ஆகுறாங்க. ஓகேவா பசங்களா? வாட் அபவுட் தி தேர்ட் கேஸ்? Okay, what about this case? x² - 9 less than or equal to 0. சரியா? less than or equal to 0. இந்த கேஸ்ல என்னப்பா? So இதுக்கும் a² - b² ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x - 3 x + 3. So same மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் -3 3. சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க. இங்க -4 போட்டோம்னா இது பிகம்ஸ் நெகட்டிவ். ஆனா இதுவும் நெகட்டிவ். நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்ப இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவா தான் இருக்கும். கரெக்டா? சோ பாசிட்டிவ் எந்த இடத்துல இருக்கு பசங்களா? எந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கு? -இன்ஃபினிட்டில இருந்து 3 வரைக்கும் and 3 to infinity. So what is it? -இன்ஃபினிட்டில இருந்து -3 வரைக்கும் யூனியன் 3 to infinity. ரைட்டா? இப்போ அது வந்து நீங்க ஒரு எக்ஸாம் போர்ட் மாதிரி போட்டு காட்டணும். then only you know this. நம்மளுக்கு வந்து ரெண்டு பேத்தோட இன்டர்செக்ஷன் தான் வேல்யூஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ என்னது? -இன்ஃபினிட்டி -3 3 infinity. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? நம்மளுக்கு ஷேடட் ரீஜியன் என்னது? ஹூஸ் யுவர் ஷேடட் ரீஜியன்? இதுதான் நம்மளோட ஷேடட் ரீஜியன். உன்னோட எக்ஸ் இங்க தான் பிலாங் ஆகுது. ரைட்டா? யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் ஹியர். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் ஹியர். இப்ப சொல்லுங்க, இவங்களுக்கும் ஏதாவது காமனா இருக்கா? நோ, இட் இஸ் நாட் காமன். சிம்பிளா சொல்ல போனா இப்ப நான் -2 இங்க எழுதிக்கிறேன், 2 இங்க எழுதிக்கிறேன். கரெக்டா? இங்க தானே வரும். இப்ப சொல்லுங்க, இந்த எல்லோ ரீஜனும் ஒயிட் ரீஜனும் கம்பைனா எங்கேயுமே வரல. தே ஆர் நாட் ஷேடிங் இட் செல்ஃப். அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் காமன் யாருமே கிடையாது. அப்போ இதோட டொமைன் வந்து நல் செட். ஓகேவா? இதோட டொமைன் என்னது? இட் இஸ் நல் செட். யாருமே இல்லை. ஸோ இட் இஸ் அ நல் செட். சரியா பசங்களா? ஐ ஹோப் யூ ஆல் கெட்டிங் இட். ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ காஸ் எக்ஸும் சரி மைனஸ் எக்ஸும் சரி. காஸ் எக்ஸோட ரேஞ்ச் பார்த்தேன் அப்படின்னா -1 to 1. ஓகே? ஸோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. அப்போ -1ல இருந்து காஸ் எக்ஸ் 1க்குள் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ தேவையானதை ஓனே ஆட் பண்ணுவோம். இப்போ காஸ் எக்ஸுக்கு முன்னாடி 2 மல்டிபிள் இருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளைங் பை 2. 2ஆல மல்டிபிள் பண்றேன். ஸோ இட் இஸ் -2 cos x less than 2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? then you are subtracting with -1. -1 subtract பண்றோம். subtract 1 from both side. 1. ஸோ இது கூட சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணுன்றப்போ நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகல. சரிங்களா? சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ 3 is less than 2. இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 2 is less than 3 is greater than 2. 1 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 is greater than 2. கரெக்ட் தானே? ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? நோ, இட் won't change. ஸோ சப்ராக்ட் பண்றதுனால இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ கடைசியில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? -3 2 cos x -1 -1.
plus 1. ரைட்டா? ஓகே. அண்ட் இப்போ என்ன பண்றாங்கன்னா 1 பைல கொண்டு வந்திருக்காங்க. 1 பைன்றப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆன் போத் சைட். ரெசிப்ரோக்கல் பண்றீங்க. அப்போ -1/3 greater than 1/2 cos x minus 1 greater than 1. சரிங்களா? இது ரெண்டு தனித்தனி இன்இக்வாலிட்டியா பிரிச்சுக்கோ. ஸோ -1/3 greater than 1/2 cos x minus 1 and 1/2 cos x minus 1 greater than 1. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ where it lies greater than, it is less than -1/3. -1/3 விட less than இருக்கு. less than அப்படின்னா left side. ஓகேவா? less than ரப்போ left sideல வரும். இது வந்து greater than 1 விட greater இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் தான் ஒரு ரேஞ்ச். அப்போ வாட் இஸ் யுவர் ரேஞ்ச்? யுவர் ரேஞ்ச் இஸ் -∞ -1/3 யூனியன் 1 to infinity. சரியா பசங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் ரேஞ்ச். ஓகே. equal to வருமா? whether equal to will come? Yes. It is less than or equal to, right? அப்ப ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வரும். This place alone it gets deviated from square bracket. சரிங்களா? ஏன்னா அது எல்லாமே ஈக்குவல் டு இல்ல. ஆனா இது ஈக்குவல் டு, so you will have to put square bracket. ஸ்கொயர் bracket போடலனா நிச்சயமா மார்க் கம்மி பண்ணுவாங்கடா. ஓகேவா? யா. So next one, show that the relation xy is equal to -2 is a function for suitable domain. இதுக்கான டொமைன்ல இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஓகே, சி இப்போ y தான் என்னோட கோடொமைன் எலிமெண்ட். அப்போ y என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். y is -2/x by xனா இட் இஸ் ஃபிராக்ஷனல் ஃபார்மேட். ஃபிராக்ஷனல் ஃபார்மேட் அப்படின்னா டினாமினேட்டர் ஜீரோவா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல x வந்து ஜீரோவா மாறுது. கரெக்டுங்களா? x ஜீரோவா மாறக்கூடாதான். யூ ஷுட் எலிமினேட் இட். அப்போ இதோட டொமைன் என்னது? யுவர் டொமைன் இஸ் r - 0. ஸோ இது ஆர்ல இருந்து -0 பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு ஃபங்க்ஷனா இருக்கும். எஸ் பசங்களா? ஃபார் சூட்டபிள் டொமைன், ரைட்? ஓகே. ஸோ r - 0ங்கிற டொமைன்ல இட் ஃபார்ம்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? இட் ஃபார்ம்ஸ் அ ஃபங்க்ஷன், ரைட்? ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் தி ரேஞ்ச். டொமைன் போட்டுட்டேன், ரேஞ்ச் என்னன்னு சொல்லு. இதோட ரேஞ்ச் என்னது வரும்? யா பசங்களா? எக்ஸுக்கு ஆர்ல இருக்கிறது எல்லாத்தையும் போடுற, அப்போ ஒய்க்கு என்ன வரும்? ஒய்க்கும் எல்லாமே வரும். கரெக்டா? எல்லா ரியல் நம்பர்ஸுமே வரும். நத்திங் இஸ் பெர்மனன்ட். எவ்ரி ரியல் நம்பர்ஸ் வில் கம் எக்ஸப்ட் 0. 0ங்கிற இடம் மட்டும்தான் வராது. கரெக்டா? ஏன்னா இது எந்த கேஸ்லயும் ஜீரோவா மாற வாய்ப்பே இல்லை. ஸோ 0 மட்டும்தான் நம்மளுக்கு வராது. அப்போ ரேஞ்சும் நம்மளுக்கு என்னது தான்? r - 0. ஏன்னா நியூமரேட்டர் ஜீரோவா இருந்தா மட்டும் தான் இது ஜீரோ ஆக போகுது. பட் யுவர் நியூமரேட்டர் won't get 0. ஸோ -2/x இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா பசங்களா? ஸோ ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதியாச்சு. ஓகே, ஃபைன். f of x is equal to mod x plus x and f of gx is equal to mod x minus x. கரெக்டா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஓகேவா? யூ ஹாவ் டு ஸ்பிளிட் இட் அண்ட் ரைட் இட் அனலிட்டிக்கல் ஃபார்மேட்ல எழுதணும். அனலிட்டிக்கல் ஃபார்மேட் எழுதணும். ஏன்னா நான் mod x உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். your mod x will be mod x ஓட கிராஃப் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இதுதான் mod x கிராஃப். இது எல்லாமே நான் போன லைவ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ mod x கிராஃப் வந்து ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் கிடையாது. இட்ஸ் அ மல்டிபிள் ஃபங்க்ஷன். இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டீங்கன்னா y is equal to -x ஒரு ஃபங்க்ஷன், y is equal to x ஒரு ஃபங்க்ஷன். சரியா? ஓகே. -x எப்போ? when your x is less than 0. நெகட்டிவ் நம்பரா இருக்குன்னா உன்னோட ஃபங்க்ஷன் வந்து -x. இதுவே உங்களோட எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷன் வந்து y is equal to x. சரிங்களா? ஸோ இதுதான் mod x ஓட ஃபங்க்ஷன். ஸோ f of x ரெண்டு விதமா இருக்கும்டா. சரியா? வாட் இஸ் f of x ஆக்சுவலி?
mod x plus x ன்னு இருக்கா, இதுவே ரெண்டு விதமா இருக்கும் சரிங்களா. mod x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், மைனஸ் எக்ஸா இருக்கும். எப்போ, when your x is less than 0, less than 0 இருந்தா mod x க்கு பதிலா மைனஸ் எக்ஸ்னு போடலாம். plus x ரைட்டா, x வந்து greater than 0வா இருக்கும் when it is plus x. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 0,2x. ரைட்டா பசங்களா, எஸ். வாட் அபவுட் g of x, அப்ப g of x எப்படி இருக்கும் நம்மளுக்கு, mod x minus x ரைட், mod x minus x, so which is equal to mod x க்கு பதிலா minus x னு போடலாம். minus x minus x minus x, sorry this plus x, plus x minus x. Okay, what is the function, minus 2x 0. Right, Apasagla? Okay, what is the function now? We have two type of function. One is this, another one is this. சரியாப்பா, இப்போ நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. What they are asking, f of g, right? f of g or g of f? GOF. Okay? ரெண்டு இன்டர்வல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ரெண்டுமே காமனான இன்டர்வல் என்னது, x லெஸ் தென் 0. x லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0க்கு கம்பேர் பண்றோம். ஓகேவா, கிரேட்டர் தென் 0 பொறுத்த வரைக்கும் f of x என்னது, கிரேட்டர் தென் 0வா இருந்தா வாட் இஸ் இட், f of x 2x, ரைட். ஸோ 2x, அப்ப g of 2x. ஆனா கிரேட்டர் தென் 0 அப்படின்னா வாட் இஸ் your g of x, your g of x will be minus 2x. சாரி 0, எது போட்டாலும் சரி ஆன்சர் 0. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 0 தான் சரிங்களா. when x is less than 0, x less than 0வா இருந்தா f of x என்ன, g of x என்ன, ரெண்டுமே இங்க எழுதிக்கோ. f of x வந்து 0, g of x வந்து நம்மளுக்கு minus 2x. ரைட்டா பசங்களா, எஸ். ஸோ யூ ஹாவ் டு செக் இட் நவ். அப்போ g of f என்ன வரும், go of f of x. So g of f of x ஓட வேல்யூ 0. g of 0, g of 0 என்னது, minus 2 into 0, so that is 0. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஓகேவா, அப்போ g of f என்னது, g of f completely 0. g of f வந்து completely 0 பசங்களா சரிங்களா. and for f of g, right, f of g கண்டுபிடிக்கணும். so x greater than 0 அப்படின்னா your g of x is 0 and f of x is 2x சரியா. so f of g கேட்டிருக்கா, அப்ப f of g of x, g of x ஓட வேல்யூ 0, அப்ப f of 0, f of 0 னா 2 into 0, that is 0. okay, and f of g when x is less than 0, less than 0ன்றப்போ f of g of x less than 0 னா g of x ஓட வேல்யூ வந்து minus 2x. am I right? and f of x ஓட வேல்யூ 0 தான், அது minus 2x இருந்தா என்னது, அல்டிமேட் ஆன்சர் 0. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், அப்ப f of g என்னது நம்மளுக்கு 0. f of 0 என்ன நம்மளுக்கு 0, ரெண்டுமே 0 தான் இன்ஸ்பைர்ட் ஆஃப் எனி இன்டர்வல். எந்த இன்டர்வல் போட்டாலும் சரி உன்னோட g of f உம் f of x உம் will be 0, will be 0. ஓகேவா பசங்களா, எஸ். so we are stepping into if f g h are real valued function. real valued function அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட ரேஞ்ச் வந்து எல்லாமே ரியல் நம்பர்ஸ், அவ்வளவுதான். ரேஞ்சஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ஓகே, தட் இஸ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ டிஃபைன்ட் ஆன் ஆர் அப்படின்னா ஆர் டு ஆர் தான் உன்னோட ஃபங்க்ஷன். ப்ரூவ் தட் எஃப் பிளஸ் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஹெச் பிளஸ் ஜி ஆஃப் ஹெச். What can you say about f of g plus h? Justify your answer. Okay. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? You know that f is a function, g is a function, sum of function is also a function.
ஸோ எஃப் பிளஸ் ஜியை நான் கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் கே இஸ் ஆல்சோ அ ஃபங்க்ஷன் பிகாஸ் சம் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ அ ஃபங்க்ஷன். சரியா பசங்களா? எஸ். ஸோ வாட் வி ஹேப்பன், அப்போ கே ஹெச் என்னன்னு கேட்கறான், கே ஜீரோ ஹெச் என்னன்னு கேட்கறான். கே ஜீரோ ஹெச் என்ன வரும்? கே ஜீரோ ஹெச்னா கே ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? கே ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். கேங்கிறது ஆக்சுவலி என்னது? எஃப் பிளஸ் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? இப்படி போட்டா என்ன ஆகும்? இப்படி பண்ணீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஸ்பிளிட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஒன்று பிளஸ் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஒன்று. சரியா பசங்களா? எஃப் ஆஃப் ஹெச் அப்படின்னா எஃப் ஹெச் ZOH. So hence it is verified. அப்ப KOH F of H plus G of H அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? So it is also a function. And again என்ன கேட்டிருக்கான்? What can you say about this? அப்ப இது என்னன்னு கேட்டிருக்கான். So G plus X is a function. Is a function. அப்போ F of G plus H என்னவா இருக்கும்? It is also a function. அதையும் split பண்ணா F of G plus F of H ன்னு வரும். F of G plus F of H அப்படின்னு வரும். சரியா பசங்களா? எஸ். ஸோ தட்ஸ் இட். வி ஹேவ் ஜஸ்டிஃபைட் அவர் ஆன்சர். இவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர். ஓகேவா பசங்களா? ஒரு கொஸ்டின் வந்து பைஜெஷனா இல்லையான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பைஜெஷன் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னீங்கன்னா 1-to-1ஆகவும் இருக்கணும், சேம் டைம் on-to-ஆகவும் இருக்கணும். ஓகேவா? இதுதான் பைஜெஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பைஜெஷனாக இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வர்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த பிலேருந்து ஏக்கு திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் வரும், தட் இஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ நீங்க எஃப்னு ஒரு ஃபங்க்ஷனை பைஜெஷன் ப்ரூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு காட்டினா மட்டும் போதும், அது பைஜெஷன் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிளி நம்ம என்ன பண்ண போறோம்? யார் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 5. இதுதான் உன்னோட ஃபங்க்ஷன், இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, இந்த எஃப் ஆஃப் எக்ஸையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு let it be y, right? 3x minus 5. ஓகேவா? x மட்டும் கண்டுபிடிங்க. அப்ப இங்க இருக்க -5 இங்க போனா +5 and இங்க இருக்க 3x, right? So x என்னவா? What is your x? y plus 5 divided by 3. y plus 5 divided by 3 is equal to x. சரிங்களா? This is your inverse function. இதுதான் நம்மளோட inverse function. So y plus 5 divided by 3 is equal to x. Prove that f is bijection. அப்போ இதுதான் நம்மளோட inverse function ரா. So what is this? This is our inverse function. Right? Yes, it is our inverse function. இப்போ நாம என்ன சொல்லணும்னா இது இந்த ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ்னு எப்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்வீங்க? So what is inverse function b? இது y க்கு பதிலா திருப்பி x னே வச்சு எழுதிக்கோ. ஓகே? So x plus 5 divided by 3. ஓகேங்களா? ஸோ இதையும் எஃப்ஐயும் காம்போசிஷன் எடுத்தா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் இன்வர்ஸ். அதுதான் அதோட இன்வர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ எஃப்க்கு எஃப் இன்வர்ஸை நீங்கள் காம்போசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ இட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 5 divided by 3. வாட் இஸ் your f of x? Your f of x is 3x minus 5. I hope. So 3 into x plus 5 by 3 minus 5. சரிங்களா? So 3 cancel ஆயிரும். So ultimately x plus 5 minus 5 which is x. xன்னு மட்டும் வந்தா அது என்ன அர்த்தம்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அர்த்தம். xன்னு போட்டு xே கிடைக்குதுன்னா that is identity function. அப்ப இவங்க யாருக்கு ஈக்குவல்? which is equal to our identity function. அப்ப அதே மாதிரி தான் f inverse f inverse of our f of x. F inverse of f of x another 3x minus 5. What is the f inverse? X minus 5, x plus 5 divided by 3. So x கூட x இல்ல, x க்கு பதிலா இவங்கள போடணும். ரைட்டா?
So x plus 5 divided by 3. Sorry. x க்கு பதிலா நீங்க இத போடணும். x க்கு பதிலா 3x minus 5 னு போடணும். So 3x minus 5 plus 5 divided by 3. So 3x by 3. So that is x. x na identity function. x னு போட்டு எனக்கு x கிடைக்குதுன்னா it is an identity function. அப்போ inverse exist ஆகுது. inverse exist ஆனால என்ன அர்த்தம்? அப்போ f is a bijection function. அது வந்து bijective இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு inverse exist ஆகும். So hence f is bijection. ஓகேவா? Hence f is bijection. Okay, hence f is bijection. அது bijection இருந்தா மட்டும் தான் இது possible. ஓகேவா பசங்களா? Yes. So prove that f is bijection அப்படின்னா this is only possible. Right? Okay. Let me check for the 13th question. So what is in the 13th question? So the weight of the muscles of a man is a function of his body weight x and can be expressed as w of x. Determine the domain of this function. Okay. What is w of x? 0.35x. சரியா? இப்போ இந்த x க்கு என்னலாம் போட முடியும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. xங்கிறது என்னது? The weight of the muscle of a man is a function of his body weight x. xங்கிறது ஒரு body weight. அப்போ அந்த x க்கு என்னலாம் இருக்க முடியும்? ஒரு body weight, ஒரு மேனோட body weight எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டனா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆக முடியும். கரெக்ட்டா? It is always greater than 0. So ஒரு body weight எப்பயுமே நமக்கு நெகட்டிவா இருக்காது. Am I right பசங்களா? It won't be negative. அப்ப நெகட்டிவா இல்ல அப்படினா it is always starts. Body weight எப்பவுமே 0 விட அதிகமா தான் இருக்கும். அப்போ domain of this function is 0 to infinity. ஏன்னா எப்பவுமே 0ல இருந்து இன்ஃபினிட்டி ஆகும். அப்ப ரேஞ்ச் என்னமா வரும் அப்படின்னா ரேஞ்சும் வெயிட் எப்பயுமே கிரேட்டர் than 0 தான். ஸோ ரேஞ்சும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். 0 to இன்ஃபினிட்டியா தான் இருக்க போகுது. எவ்ரிவன் கெட் இட்? டொமைனா இருந்தாலும் சரி, ரேஞ்சா இருந்தாலும் சரி, எப்பயுமே 0 விட அதிகமா தான் இருக்கும். ஸோ 0 to infinity தான் கரெக்டான ஆன்சர். ஓகே? Yes, Pazana. So the distance of an object falling, okay, what distance of an object falling is a function of time t and can be expressed as. So the distance of an object falling is a function, okay? Fall ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க டைம் t. இந்த டைம்ல அது இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே வந்திருக்கு, கீழே விழுந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். கேன் graph the function and determine if it is 1 to 1 or not. இப்போ ஒரு டைம்ல இப்போ ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா see if it is ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, கீழே போய்கிட்டே இருக்கு. டைம் டீன்றப்போ அது இவ்வளோ தூரத்துல வந்துடும். டைம் t is equal to 3 செகண்ட்னா இவ்வளோ தூரத்துல வந்துடும். t is equal to 6ன்னு போட்டா அது இவ்வளோ தூரத்துல வந்துடும். கரெக்டா பேசனா? ஸோ ஃபால் ஆகிக்கிட்டு இருக்க டிஸ்டன்ஸ் எப்பயுமே ஒருத்தருக்கு அப்போ ஒருத்தராக தானே இருக்க முடியும். ஒரு டைம்ல அது ஒரு டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ண முடியும். 2-3 டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமா என்ன? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப இது 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இதை நீங்க கிராஃப் பண்ணும். இது எப்படி கிராஃப் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ 1 to 1 ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட், அப்புறம் கிராஃப் பண்ணிக்கலாம். 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும்? s of t1 is equal to s of t2 அப்படின்னு எடுத்துக்கணும். கடைசியில t1 t2 ஈக்குவல்னு சொல்லணும். So 16 minus 16 t1 square equal to minus 16 t2 square. So நம்மளுக்கு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகணும், 16ம் 16ம் கேன்சல் ஆயிரும். அண்ட் இது இந்த சைடு வந்துச்சுன்னா t1 square minus t2 square is equal to 0. Am I right? Perfect. So it's t1 minus t2, t1 plus t2 is equal to 0. Simply t1 is equal to t2 னு ஒரு விஷயம் வருது, t1 equal to minus t2 னு வருது. சரியா? இது பாசிபிளா? ஏதாவது ஒரு டைம் நெகட்டிவ்ல இருக்குமா? டைம் கேன் பி நெகட்டிவ், எனி டைம் இஸ் நெகட்டிவ். நெகட்டிவ்ல பாசிபிளா இருக்குமா? டைம் இஸ் நாட் அட் ஆல் நெகட்டிவ். அப்ப இந்த கேஸ் பாசிபிள் இல்ல. இந்த கேஸ் பாசிபிள் இல்ல அப்படின்னா திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள். அப்ப t1 equal to t2 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இது 1 to 1 ஃபங்க்ஷன். So it is 1 to 1 function.
ஓகேங்களா? ஏன்னா டைம் நெகட்டிவ் இல்லடா, எந்த ஒரு டைமும் நெகட்டிவா இருக்காது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. அப்போ இதுதான் ட்ரூவா இருக்கும். T1 அப்போ அது 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகே, 1-to-1 ஃபங்க்ஷன் வந்துச்சு. கிராஃப் பண்ண போறீங்க. ஸோ கிராஃப் பண்றது ஈஸி. ஸோ டைம் ஒரு பக்கம், டிஸ்டன்ஸ் ஒரு பக்கம். ஓகே, டைம் ஒரு பக்கம், டிஸ்டன்ஸ் ஒரு பக்கம். வாட் இஸ் யர் டைம்? Your time is 0, 1, 2, 3, 4. Okay, so minus 16 into 0, 16. Minus 16 minus 4 into 16, 64. And 3 into 9 into 16. 9 into 16. It is minus 144. Okay. And 16 into 16, I think it is 256. Yeah, it is minus 256. Right now, so இதை நீங்க கிராஃப்ல வரைஞ்சீங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4, right? ஆனா இது வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 and it is coming in the backward. அப்ப இந்த இடத்துல தான் ஷேட் ஆகும் நம்மளுக்கு. minus 16, minus 32, minus 48, minus 64 அப்படிதான் மேப் ஆகும். ஸோ 0னா இந்த இடத்துல, 1க்கு இட் வில் ஃபார்ம்ஸ், சாரி 0னா 0, 1 இங்க ஃபார்ம் ஆகும். 2க்கு பார்த்தீங்கன்னா 64 இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் அதோட கிராஃப். சரியா பசங்க? தட்ஸ் இட். நீங்க இன்னும் 4-5 பாயிண்ட் போட்டு கிராஃப் பண்ணா போதும். ஓகேவாப்பா? யா. So the total cost of airfare on a given route is, okay, the total cost of an airfare on the given route is comprised of the base cost C and the fuel surcharge S in rupee. So the total cost of airfare, நம்ம வாங்குற ஏர் பிரைஸ் ஒரு டிக்கெட். சரிங்களா? ஏர் டிக்கெட் அது எதை வச்சு பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ் காஸ்ட். மொத்தமா ஒரு பேஸ் காஸ்ட் இருக்கும், அது ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நீங்க போற ரூட்டுக்கு ஃபியூவல் எவ்வளோ சார்ஜ் ஆகுது அந்த சார்ஜை ஆட் பண்ணிப்பாங்க. போத் C and S are functions of mileage. மைலேஜ் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து தான் இருக்கு. இப்போ C of M is equal to 0.4 M plus 50 and S of M is equal to 0.03 M. Determine the function for the total cost of the air ticket in terms of mileage. மைலேஜ்லேயே நீ கொடுக்க போற. ஸோ டோட்டல் உனக்கு தெரியும், டோட்டல் ப்ரைஸ் வந்து யாரை பொறுத்து இருக்கு? சியும் எஸ்சியும் பொறுத்து தான் இருக்கு. வாட் இஸ் யர் சி ஃபங்க்ஷன்? 0.4 M plus 50 plus 0.03 M. ரைட்டா? லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணிப்பா. இப்போ இது ஆட் பண்ணிப்ப, இது ஆட் பண்ணீங்க அப்படின்னா 0.43 M plus 50. அப்போ இதுதான் உன்னோட டோட்டல் ஃபங்க்ஷன். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் அ டிக்கெட் வந்து இப்படிதான் இருக்கு, இதை பொறுத்து தான் இருக்கும். ரைட்டா? Find the airfare for flying 1600 miles. ஓகேவா? 1600 miles travel பண்ணா என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கறதா question. ஓகே, ஸோ டோட்டல் ஃபேர் தானே. ஸோ டோட்டல் ஃபேர்னா they asking T of 1600 miles. ரைட்டா? ஸோ 0.43 into 1600 plus 5 plus 50. 2 0னா 2 போயிரும். ஸோ 43யும் 16யும் மல்டிபிள் பண்ணும். 43யும் 16யும் மல்டிபிள் பண்ணா 688 plus 50. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 20னா 108, அது கூட ஒரு 30னா 408. ஓசோ 748 738 738 rupees. ருபீஸா எவ்வளோ காஸ்ட்? அவ்வளோதான். இது என்னன்னே சொல்லல. ருபீஸ் ஆர் நத்திங் இஸ் கிவன் தட் இட் இஸ் 738. சரிங்களா? இட் இஸ் ருபீஸ். ஓகே, லெட் இட் பி ருபீஸ். ருபீஸ் 738 தான் நம்மளோட டோட்டல் சார்ஜ் ஃபார் தி ஏர் டிக்கெட். மொத்தமாக ஏர் டிக்கெட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? ருபீஸ் 738 ஆச்சு. A salesman whose annual earnings can be represented by a function a of x equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of the merchandise he sells. அவன் எவ்வளோ செல் பண்றானோ,
எவ்வளோ பொருள் அவன் வித்திருக்கானோ அதுதான் எக்ஸோட அமௌண்ட். ஹிஸ் சன் இஸ் ஆல்சோ இன் சேல்ஸ், அவரும் சேல்ஸ்ல இருக்காரு. அண்ட் ஹிஸ் ஏர்னிங்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் பை, இது வந்து அப்பாவோட ஏர்னிங்ஸ், சரிங்களா, அப்பாவோட ஏர்னிங்ஸ். அண்ட் இது வந்து பையனோட ஏர்னிங்ஸ். ஓகேவா? இஃப் a plus s is a function, determine the total family income if they each sell rupees 1,50,000 worth of merchandise. Perfect. So it is so easy da. What is a plus s into x? A plus x na enna varum? 30,000 plus 0.04x plus 25,000, right? Plus 0.05x. ஓகேங்களா? ஸோ இதையும் ஆட் பண்ணுறோம். 30,000 25,000 ஆட் பண்ணால் you will get 55,000 ப்ளஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் 0.09x. ஸோ 55,000 plus 0.09 தான் டோட்டல் ஃபேமிலியோட இன்கம் ப்ரைஸ். ஸோ இதில் இஃப் தி ஈச் செல் ருபீஸ், அப்போ அந்த எக்ஸ் எவ்வளோக்கு விற்றுருக்காங்க 1,50,000, சாரி 1,50,000, 1,50 lakhs அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, which is equal to 55,000 plus 0.091500, ரைட்டா? ஓகே, இதுல 2 0 போறோம், இது எடுக்கிறதுக்காக 2 0 எலிமினேட் ஆயிரும். அப்போ 55,000. ஓகே, 9 15 மல்டிபிள் பண்ணா 9 15 9 6 டைம் மல்டிபிள் பண்ணாலே 30 வரும், 120. சரிங்களா? 9 15 மல்டிபிள் பண்ணா 120. அதுக்கப்புறம் எவ்வளவு ஜீரோ இருக்கு? 1 2 3 4 zeros are there. ஓகே, எஸ். ஸோ இவங்களை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 12,55,000. So what is your annual income? Your annual income is, okay, 1 sec, 9 times, right? Sorry, நான் ஏன் 8 times மல்டிபிள் பண்ணேன்? 8 times மல்டிபிள் பண்ணிட்டேன். 9 times அப்படின்னா இன்னும் அதிகமாக வரும். It is not 1 lakh, it is 135. Okay, it is 135. ரைட்டா? ஸோ இட் இஸ் 13. இது கூட ஒரு 50,000, இது கூட ஒரு 50,000 ஆட் பண்ணிட்டா 1 lakh எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ 14,05,000 ரா. 14,05,000 தான் annual income. Rupees 14,05,000 will be your annual income. சரிங்களா? Yeah. Okay. So the function for exchanging American dollars for Singapore dollar, okay, well, exchange பண்றது இந்த process. ஏதோ ஒன்று கட் ஆயிடுச்சா? Okay, that's it. Right now, number of American dollars. அதில் எக்ஸுங்கிறது number of American dollars represent பண்றாங்க. On the same day, the function for exchanging Singapore rupee, Indian rupee is, okay, Singapore to Indian rupees வந்து இது. Where Y represents the number of Singapore dollars. Okay. Write the function where we will give the exchange rate of American dollars in terms of Indian rupee. Okay. See, first American dollars Singapore dollars மாத்துவாங்க. American Singapore dollars மாத்துவாங்க. And same, இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு சிங்கப்பூர்ல இருந்து இந்தியன் டாலர்ஸா மாத்துறவே நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அவன் ஸ்ட்ரெயிட்டா அமெரிக்கன் டு இந்தியன் கேட்கிறான். American to Indian தான் they are asking the composition function. So they are asking the composition function. சரிங்களா? ஸோ அப்போ f of g என்னன்னு தெரிஞ்சா போதும். ஓகே, ரெண்டு பேத்தையும் எக்ஸ்ல எழுதிக்கோ, ரெண்டு பேத்தையுமே எக்ஸ்ல எழுதிக்கோங்க. யூ வில் கெட் சம் queries. ஸோ f of x is equal to 1.23x, ரைட்டா? g of x is equal to 50.50x, 50.50x. ஸோ f of g என்னன்னு கேட்குறாங்க. f of g will be
It is not f of g, it is GOF. Okay, GOF தான் வேணும், ரைட்டா? ஏன்னா லைக் இங்க லைக் இப்படி போகுது FG அப்படின்னா கடைசியில G தான் இருக்கு, கடைசியில G தான் இருக்குன்னா அப்ப G தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கணும். இப்போ G of f of x. What is G of f of x? 1.23x. இந்த இருக்க இந்த xல இதை நீங்க போடணும். அப்போ 50.50 1.23x, ரைட்டா? ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ 50.50 கூட 1.23 மல்டிபிள் பண்ணா 62.1396. $62.139x, right? No. 50.50 கூட you have to multiple 1.23, right? இவங்களை மல்டிபிள் பண்ணா 62.115x. So this is our answer, okay? இப்போ ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்களா? No, they haven't asked any exchange amount. So this is the function. So straight American dollars இருந்து Indian dollars மாத்திரக்கு இதுதான் function. Okay ma? Yeah. Okay. Let me check for this question. The owner of a small restaurant can prepare a particular meal at ₹100. He estimates the menu price of the meal is X price. Then the number of customers who will order the meal வந்து in the evening மட்டும் ஆர்டர் பண்றாங்க எவ்வளோனா 200 minus X. அதுல அந்த எக்ஸுங்கிறது என்னது? மெனு பிரைஸ். அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்களோ அந்த ஃபுட்டோட மெனு பிரைஸ், சரிங்களா? எக்ஸ்பிரஸ் ஹிஸ் டே ரெவென்யூ, டோட்டல் காஸ்ட், ப்ராஃபிட் ஆன் திஸ் மெனு அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட ஃபங்க்ஷனாவே நீ சொல்லணும். ஓகே, இது என்னது? then the number of customers who will order the meal. number of customers, இது வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்கன்றதை இதை பொறுத்து சொல்லிடலாம். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ஹிஸ் டே ரெவன்யூ. ரெவன்யூனா என்னது? எவ்வளோ வருமானம். ஓகேவா? இப்போ ஒரு பொருளோட காசு, அது எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? யோர் டோட்டல் ரெவன்யூ. ஓகேவா? அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? யோர் டோட்டல் ரெவன்யூ. அந்த நாளைக்கு இவ்வளோ ப்ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உன்னோட டோட்டல் ரெவன்யூவா இருக்கும். கரெக்டா பசங்களா? இப்போ ஒரு ₹5 சாக்லேட் வாங்குறேன், 10 பேர் வாங்கியிருக்காங்க. நான் வந்து ஒரு சாக்லேட்டை ₹5 விற்கிறேன், 10 பேர் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி ₹50 தான் இன்னைக்கு நான் என்னோட லாபமா இருக்கும். ஸோ ரெவன்யூனா என்னது? யூ வில் ஜஸ்ட் மல்டிப்ளை இட், ரைட்டா? கரெக்டா பசங்களா? ஸோ டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன் வராங்க? 200 minus X வராங்க. ஒருத்தவங்களோட மீல் சார்ஜ் எவ்வளோ, அவங்கள எவ்வளோக்கு விற்கிறாங்க, அவன் ₹X விற்கிறான், ரைட்டா? ஏன்னா மெனு கார்டில் எக்ஸ் தான் போட்டிருக்கு, அப்போ ₹X விற்கிறாங்க. ஸோ இட் இஸ் 200x minus X² தான் உன்னோட ரெவன்யூ, சரிங்களா? இதுவே டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னா என்னது? வாட் வில் பி யோர் டோட்டல் காஸ்ட்? ஸோ யோர் டோட்டல் காஸ்ட் வில் பி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் டோட்டல் காஸ்ட், சரிங்களா? ஒரு மீல், ஓகேவா? அவன் ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவர் கை காசுல இருந்து ₹100 போகும். இப்போ எத்தனை பேத்துக்கு மீல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு? 200 minus X மெம்பர்ஸுக்கு மீல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அப்போ மொத்தம் எவ்வளோ செலவழிச்சிருப்பாருங்கிறது எப்படி தெரியும்? 200 minus X கூட இந்த 100 மல்டிபிள் பண்றது. ஸோ இட் இஸ் 200 into 100, இட் இஸ் 20 minus X100, ரைட்டா பசங்களா? ஓகே, இப்போ ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா என்னது? ப்ராஃபிட்ங்கிறது நம்ம வித்தது, அதாவது ரெவன்யூல இருந்து டோட்டல் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுறது, எவ்வளோ செலவு போயிருக்கோ தட் இஸ் எ ப்ராஃபிட். ஸோ ரெவன்யூங்கிறது என்னது? 200x minus X² இருந்து யூ ஆர் சப்ராக்டிங் யோர் 20,000 minus 100x, சரிங்களா? So when you subtract it, you will get minus X². இதுல 100 plus na 300x minus 20,000. So it is 300x minus X² minus 20,000.
இதுதான் உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கும். So this is will be your profit. ரைட்டா பசங்களா? மேம் இவ்வளோ பெருசாலாம் வேண்டாம், சின்னதாவே கொஸ்டின்ல புக்ல எழுதிருக்காங்கன்னா யூ ஆல்சோ ரைட் இட் வெரி ஷார்ட்லி. ரெவன்யூ எப்படி எழுதிக்கலாம்? ரெவன்யூங்கிறது 200 மைனஸ் எக்ஸ்ல இருந்து எக்ஸை மல்டிபிள் பண்றது, மைனஸ் ரெவன்யூங்கிறது 200 மைனஸ் எக்ஸ்ல இருந்து 100 மைனஸ் பண்றது. இதுல இது காமனா இருக்கு. ஸோ 200 மைனஸ் எக்ஸை காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 100 லெஃப்ட் ஓவர். ஸோ திஸ் இஸ் யோர் ப்ராஃபிட். இப்படியும் எழுதிக்கலாம். சரியா பசங்களா? யூ கேன் ரைட் இட் இன் எய்தர் வே, எப்படி வேணா எழுதிக்கலாம். ஸோ த ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ், செல்சியஸ்க்கு மாத்திர அந்த டெம்பரேச்சர் எப்படி சொல்றாங்க? ஸோ இட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 5x by 9 மைனஸ் 160 by 9. Find the inverse of this function. இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நீங்க கண்டுபிடிக்கணும். and determine whether the inverse is also a function ஆ நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இன்வெர்ஸ் பண்ண என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 5x by 9 மைனஸ் 160 by 9. இங்க இருக்க மைனஸ் 160 by 9 இந்த சைடு வந்தா பிளஸ். ஸோ y பிளஸ் 160 by 9 ஈக்குவல் டு 5x by 9. சரிங்களா? when you take LCM 9y plus 160 by 9 equal to 5x by 9. 9 cancel ஆயிரும். அப்போ x is equal to 9y plus 160 divided by 5. So which is 165 ஆல divide பண்ணா 32. 32 plus 9y. இதுதான் Celsius to Fahrenheit. Yes, this is Celsius to Fahrenheit. Determine whether inverse is a function. இது function ஆ நீங்க guess பண்ணணும். Whether it is a function. Of course you will have function. நிச்சயமா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூவா தான் இருக்கும். ஏன்னா லைக் ஒய்ங்கிற ஒரு நம்பர் 9y மல்டிபிள் பண்றீங்க. ஸோ இட் வில் பி யூனிக். இது வந்து எதுவுமே ஒரே டெம்பரேச்சர் கொடுக்காது. ஒரே டெம்பரேச்சர் லைக் செல்சியஸ்ல ஃபாரன்ஹீட்ல ஒரே டெம்பரேச்சர் கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ ஒவ்வொரு செல்சியஸுக்கும் ஒவ்வொரு ஃபாரன்ஹீட் தான் நம்மளுக்கு ஆன்சரா வரும். ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன். அப்போ இது இட் இஸ் ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சரியாப்பா? So yes, obviously it is a function. A simple Kuiper takes a number and quotes it using the function. Find the inverse of this function and determine whether the inverse is a function. Simple cipher. Cipher அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா சீக்ரெட் கோட் மாத்துறவங்க, ஒரு விஷயத்த கோட்ல சொல்லி மாத்துறவங்க. ஓகேவா? and use the function find the okay. Verify the symmetrical property about the line y is equal to x. About the line y is equal to x நாம prove பண்ணணும். Okay, check and see. See your f of x is equal to 3x minus 4, right? The y னு வெச்சுக்கோ, x ஓட வேல்யூ கண்டுபிடி. So இது வந்ததுனா plus 4 equal to 3x. So x is equal to y plus 4 by 3. அப்போ உன்னோட inverse function எது? What is your inverse function? Your inverse function is y plus 4 divided by 3. இதுதான் உன்னோட inverse function, right? இது ஒரு ஃபங்க்ஷன் ஆனு கேக்குறாங்க. yes, it is a function. ஏன் மேம் அப்படி கேட்டீங்கன்னா ஒரு சீக்ரெட் கோட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஒரு வார்த்தைக்கு 2-3 அர்த்தம் இருந்தா அப்படின்னா அது தப்பா கன்வே ஆகும். கரெக்டா? சீக்ரெட் கோட்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதை கரெக்டா டீகோட் பண்ணி நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நிறைய படத்துல அம்மாக்கு தெரியாத சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ ஒரு 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 ஆக்ஷனுக்கு ஒரு வார்த்தை நீ வந்து க்ளூவா வச்சாதான் கண்டுபிடிக்க முடியாம, ரைட்? ஒரு வார்த்தைக்கு 2-3 வார்த்தைகள் இருந்ததுன்னா நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ சைபர் அப்படின்னா ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங்கா தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இட் ஃபார்ம்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சரியா பசங்களா? எஸ். So that's it. 1.3 எல்லா சம்ஸுமே போட்டாச்சு. பட் யூ ஆல் ரீகால் இட். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க பசங்களா. ஓகேவா? ஸோ பை ஆல். கெட் யூ பேக்.